ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிலும் பாரதிய ஜனதாவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. கடந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு 4 எம்எல்ஏக்கள் கிடைத்தனர். ஆனால் இந்த முறை ஒருவர் மட்டுமே வென்றார். ஓட்டு வங்கியும் கடுமையாக சரிந்தது. இந்த சூழலில் தமிழகத்தின் முக்கிய தலைவராகவும் இளம் பாரதிய ஜனதாவினரின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இருந்த அண்ணாமலை திடீரென பாரதிய ஜனதாவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். புதிய அரசியல் அமைப்பை துவங்கிய அண்ணாமலை விரைவில் தனிக்கட்சி துவங்கியிருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டார். இது பாரதிய ஜனதாவுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அண்ணாமலையின் விலகல் கட்சியை மேலும் பலவீனப்படுத்திவிடும் என்று பாரதிய ஜனதா தொண்டர்கள் பலரும் கவலை தெரிவித்து வந்தனர். இப்படி ஒரு பரபரப்பான சூழலில்தான் தமிழக விவகாரங்களை ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் பாரதிய ஜனதாவின் மையக்குழு கூடியது. பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ், தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, தமிழிசை, வானதி, ராஜா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். சட்டசபை தேர்தல் தோல்வி, விஜயின் எழுச்சி, கூட்டணி விவகாரம், தமிழக பாரதிய ஜனதாவில் கொண்டுவர வேண்டிய முக்கிய மாற்றங்கள் தொடர்பாக ஆலோசனை நடந்தது. அண்ணாமலை விலகலுக்கு பிறகு சில முக்கிய பாரதிய ஜனதா தலைவர்கள் அவர் பக்கம் சாய்ந்தனர். மேலும் சிலர் அண்ணாமலை பக்கம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் பற்றி தமிழக பாரதிய ஜனதா தலைவர்களிடம் அமித்ஷா கேட்டார். அதற்கு மொத்தம் உள்ள 67 மாவட்ட தலைவர்களில் 2 பேர் மட்டுமே அண்ணாமலை பக்கம் சென்றிருக்கின்றனர். மற்ற மாவட்ட தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியுடன் தான் இருக்கின்றனர் என விளக்கமளித்தனர். பின்னர் தமிழக தலைவர்களிடம் பேசிய அமித்ஷா, சட்டசபை தேர்தல் முடிவோ அண்ணாமலை விலகலோ எதுவும் கட்சியின் வளர்ச்சியை பாதிக்காது என்று நம்பிக்கையாக பேசியுள்ளார். அமித்ஷா பேசியதாக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியது. தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த முடிவுகளை தோல்வியாக கருத வேண்டாம். பாரதிய ஜனதாவுக்கு மட்டுமல்ல, மற்ற அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு வித்தியாசமான ரிசல்ட் தான் கிடைத்திருக்கிறது. விஜயின் அரசியல் பிரவேசத்தால் யாருமே எதிர்பார்க்காத மாறுபட்ட தேர்தல் முடிவு வந்துவிட்டது. அப்படி பார்த்தாலும் கூட பாரதிய ஜனதாவுக்கு இதில் பெரிய பின்னடைவு இல்லை என்பதே யதார்த்தம். காரணம், கடந்த லோக்சபா தேர்தலின் போது நாம் 22 இடங்களில் போட்டியிட்டோம். 11% ஓட்டு கிடைத்தது. இந்த லோக்சபா தொகுதிகள் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கியவை. ஆனால் இந்த முறை நாம் அதிமுக கூட்டணியில் 27 சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டோம். அதாவது கிட்டத்தட்ட 5 லோக்சபா தொகுதிகள் அளவில்தான் நாம் களமிறங்கினோம். எனவே போன முறை 11% ஓட்டு வாங்கியதற்கும் இந்த முறை 3.66% ஓட்டு வாங்கியதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. கிட்டத்தட்ட நம் ஓட்டு வங்கியை தக்க வைத்து விட்டோம் என்றே அர்த்தம். அதாவது அதிமுக வாங்கிய ஓட்டு மற்ற கூட்டணி கட்சிகள் வாங்கிய ஓட்டிலும் பாரதிய ஜனதாவுக்கான ஓட்டு இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு செய்தால் பாரதிய ஜனதாவுக்கான ஓட்டு அப்படியேதான் இருக்கும். பெரிய அளவில் சரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே தமிழக சட்டசபை தேர்தல் முடிவை பாரதிய ஜனதாவுக்கு தோல்வி என்றோ பின்னடைவு என்றோ கருத வேண்டாம். அதேபோல் கட்சியை விட்டு சென்ற வெகு சிலரை பற்றி சிந்திக்க வேண்டாம். நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. உற்சாகமாக தேர்தல் வேலை செய்யுங்கள். மாவட்டம் தோறும் சென்று கட்சியை வளர்க்க வேண்டும். மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதை செய்தாலே அடுத்த தேர்தலுக்குள் கட்சியை அசுர வேகத்தில் வளர்த்துவிட முடியும். கட்சியை விட்டு சென்ற சிலரும் மீண்டும் வந்து விடுவார்கள் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார்.